பண்ணுவாங்க இல்லையா, இதெல்லாம் தான் சாப்பிடுவோம், இந்த உடம்பு குறையறதுக்காக செய்வோம் அப்படின்னு. இந்த உடலில் உள்ள கொழுப்பை குறையிறதுக்கு இந்த காசினிக்கீரை இந்த மாதிரி ஒரு சூர்ணம் செய்து, ஏன்னா முதல் நாளே வெயிலில் காய வைக்கக்கூடாது, ஏன்னா கீரையில் உள்ள அவ்வளோ சத்துக்களும் வெயிலால் உறிஞ்சப்பட்டுடும். அதனால தான் 14 நாள் நிழலில் உலர்த்தி அந்த சத்துக்கள்லாம் அந்த கீரையிலே தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வெயிலில் உலர்த்தும் போது அது நல்லா கிறிஸ்பியாக கையில் நசுக்குனாலே நல்லா பொடியாகிற மாதிரி தன்மை வரும் எந்த கீரையிலையுமே. அதனால் டைரெக்டாக எந்த கீரையுமே வெயிலில் உலர்த்தவே கூடாது. ஸோ நம்ம வெளியே உலர்த்தின பொடி வாங்கி சாப்பிட்றோம்னா இதை டைரெக்டாக அவங்க வெயிலில் தான் உலர்த்திருப்பாங்க. அதனால் ஸோ அதில் உள்ள சத்துக்கள் அதோட பலன்கள் எதுவும் நமக்கு முழுதாக கிடைக்காது. இந்த முறையில் அவங்க செஞ்சுக்கிட்டே வரலாம். அடுத்தது சிறுகீரை. சிறுகீரையும் அதே மாதிரி தான். ஒவ்வொரு நாளும் 2 கைப்பிடி எடுத்து நல்லா அலசிட்டு அதில் 1 கைப்பிடி பார்லி அரிசி பார்லி அரிசி எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், 2 சிட்டிகை மஞ்சத்தூள், இது எல்லாத்தையுமே 2 டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு இந்த சிறுகீரையை நல்லா அரிஞ்சிட்டு